ராகவ் கபூர். ஹாய், உன்னோட பர்கர் இன்னும் கிறிஸ்பியா தான் இருக்கு. நீட்டா பேக் பண்ணி உள்ள ஹாட்டா இருக்கு. சரி, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, சீக்கிரம் சாப்பிடு. இந்த ஆர்த்தி, கடந்த 6 மாசமா நீ என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட. எனக்கு பசிச்சப்பெல்லாம் நீ தான் சாப்பாடு கொடுத்த. எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ தான் மருந்து கொடுத்த. இந்த ரோட்ல குளிர்ல நடுங்கினப்போ வெப்பத்துக்கு நீ தான் இந்த கம்பளியை எனக்கு கொடுத்த. ஆர்த்தி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஹாப்பி தீபாவளி சார். ஃபைனலாக உங்களோட இந்த சீக்ரெட் மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க பிச்சைக்கார மாதிரி நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதாவது அம்மா கால் பண்றாங்க. ஹலோ அம்மா. ஹலோ ஆர்த்தி, நீ நல்லா இருக்கேலம்மா? நல்லா இருக்கேம்மா. பாட்டி எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைம்மா. டாக்டர் வந்து அவங்க தீபாவளி வரைக்கும் உன்னை கல்யாண பொண்ணா பார்க்கணுங்கிறது தான். நீயே சொல்லுமா, இது பாசிபிளா என்ன? அம்மா, நீங்க பாட்டி கிட்ட சொல்லிருங்க, நாளைக்கே நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு உதய்பூர் வந்துடுறேன். உண்மையாவே நீ பாட்டி சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போறியா? நாங்க கட்டாயப்படுத்துறோம் நீ எதுவும்? இல்லம்மா, நான் உங்களுக்கு எத்தனை டைம் ஹிண்ட் கொடுத்தேன். ஒரு பையனை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. அம்மா, அந்த பையன் என்ன ரொம்ப லவ் பண்றான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு ரிங் எல்லாம் போட்டு விட்டுருக்கான். அப்படியா? நான் இப்பவே எல்லாருக்கும் கால் பண்றேன். தீபாவளி முடிஞ்சு என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்றேன். சரிம்மா, see you. அப்படின்னு ஆர்த்தியோட லைஃப்ல வேற யாரும் இருக்காங்க. நல்ல வேலை என் மனசுல இருந்தது அவகிட்ட நான் சொல்லல. நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே ராகவ். அது ஒண்ணும் இல்ல, அது உன்னோட கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள். ஓ, thank you so much. Yes. கார்த்திக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய். Hi sis, how are you? கையல். ஆர்த்தி, ஆர்த்திய தொடலான்னு மட்டும் நினைக்காத. என் உயிரை கொடுத்தாது நான் உன்னை காப்பாத்துவேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன? உன்னை கல்யாணம் பண்றதா? அம்மா, நீ என்ன சொல்ற? அது என்னன்னா, ஃபேக்கா கல்யாணம் பண்ணிக்கலாம். இது மூலியமா உன் பாட்டியும் சங்கடப்பட மாட்டாங்க. ஆர்த்தி, ஹா? ஆர்த்தி, உன்கிட்ட எக்ஸ்ட்ரா டவல் ஏதாவது இருக்கா? எடுத்துட்டு வரேன். ராகவ், நான் டவலை வெளியே வைக்கிறேன், நீ வந்து எடுத்துக்கோ. அடுப்புல டீ இருக்கு. வெயிட், என் ஹார்ட்டே 5G ஸ்பீட்ல துடிக்குது. சில் ஆர்த்தி, சில், ரிலாக்ஸ். பிக் நோ, இந்த கல்யாணம் வெறும் நாடகம் தான். எனக்கும் ராகவுக்குள்ள எதுவுமே கிடையாது. தட்ஸ் இட். ஹலோ அம்மா. ஹலோ ஆர்த்தி, கங்க்ராட்ஸ் செல்லம். நான் இப்பதான் உன்னோட மேரேஜ் சர்டிபிகேட்டும் போட்டோஸும் பார்த்தேன். உண்மையாவே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க 2 பேரும் சீக்கிரமா இங்க வந்துருங்க. அப்புறம் கல்யாணத்தை கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். ஓ மை காட், இது அதே ஆள் தானா? நேத்து வரைக்கும் ரோட்ல தேவதாஸ் மாதிரி இருந்தான். இப்போ க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கான். அது உன் ஹஸ்பண்டா? நான் அவர்கிட்ட பேசலாமா? அம்மா. ஹலோ அம்மா, எனக்கு உங்க வாய்ஸே கேட்க மாட்டேங்குது. நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாங்கப்பா. அம்மா, இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சுஜாதா, நீ நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? யமுனா, நாங்க இங்க லஞ்சுக்கு வந்திருக்கோம். வா, நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ. ஐம் சாரி அண்ணி, உங்களை இங்க பார்த்தது சர்ப்ரைசிங்கா இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தானே? ஐ மீன், அண்ணாவும் இப்ப இல்லல்ல பே பண்றதுக்கு. யமுனா,
மரியாதையா பேசு. மானோ மரியாதை என்ன பேசுறீங்க நீங்க? ஒன்னு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் குமார் இண்டஸ்ட்ரீஸ்ல பெரிய பொசிஷன்ல ஒர்க் பண்றாரு. நீங்கெல்லாம் எங்க ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி நிக்க கூட முடியாது. ஆர்மி ஆஃப் சர்வன்ட்ஸ் இருக்காங்க. உன்ன மாதிரி தான் எல்லாரோட எச்சு பிளேட் எடுக்கிற வேலை தானே. உனக்கு வெக்கமே இல்லைல்ல? யமுனா, எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏன் முன்னாடியே என் பொண்ணுகிட்ட இப்படி பேசுற? அதோட வேலையில சின்னது பெருசுன்னு எதுவுமே கிடையாது. அண்ணி, உங்களோட இந்த லட்சரை வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க. உங்ககிட்ட பணமும் போயிடுச்சு, மரியாதையும் போயிடுச்சு. யார்கிட்ட பணம் இல்லையோ அவங்கள இந்த உலகத்துல மதிக்க கூட மாட்டாங்க. ஆமா, இவ யாரு? ஓ, இவர்தான் ஆர்த்தியோட ஹஸ்பண்டா? என்ன பண்றீங்க மாப்பிள்ள? ஏதாவது வேலை பாக்குறீங்களா இல்ல நீங்களும் அந்த ஹோட்டல்ல ஆர்த்தியோட சர்வ் பண்ணி ஹோட்டல்ல சுத்திட்டு இருக்கீங்களா? என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறவரு குமார் இண்டஸ்ட்ரியோட மேனேஜர், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. இங்க என்னடானா உங்களோட மாப்பிள்ள. ஏய் ஆர்த்தி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆன்ட்டி அவ இதை பத்தியெல்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? நான் சொல்றேன். ஆக்சுவலி கார்த்திக் ஆர்த்தியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகல. அதனால கார்த்திக் அவளை டிச் பண்ணிட்டாரு அண்ட் ஹீ சோஸ் மீ ஓவர் ஹர். தட்ஸ் த டீல். என்ன ஆர்த்தி, அவ என்ன சொல்றா? நீ ராகவ லவ் பண்றேன்னு சொன்னல, என்ன நடக்குது? மாமா ப்ளீஸ்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். ஆர்த்தி சொல்றதெல்லாம் உண்மைதான். லைஃபோட க்ளோவே கோல்டுல தான் இருக்கு, பித்தளையில இல்ல. அண்ட் ஆர்த்தி அவள மாதிரி பொண்ணால எந்த யூஸ் இல்ல. ஜஸ்ட் ஷட் அப் கார்த்திக். நீ என்ன சொன்னாலும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ இந்த இடத்துக்கு சாப்பிட தானே வந்த? அந்த வேலையை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பு. தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசாத. நீங்களாம் எப்படி இப்படி இருக்கீங்க? எனக்கு உங்களெல்லாம் பார்த்தாலே அப்படியே எரிச்சலா வருது. Just bus off from here. ஆர்த்திகண்ணா, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ற? சரி, அதை விடுங்க. அண்ணி, இது பாருங்க என்னோட நெக்லஸ். ரியல் டைமண்ட். என் மருமக எனக்கு கிஃப்ட் பண்ணாரு. நல்லா இருக்குல்ல? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டைமண்டை பார்த்துருக்கீங்க போல. அதுவும் கிஃப்டா தான். ஆன்ட்டி என்னோட மாமியாருக்கு நான் ஒரு லக்ஸுரி காரை புக் பண்ணியிருக்கேன். ஓ, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்து நிற்கும். அப்ப பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ட்ரஸ்ட் மீ, நான் பாத்துக்கிறேன். உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? லக்ஸுரி காசுடைய பிரைஸ் எல்லாம் எவ்வளவு கோடி தெரியுமா? நீ என்ன நினைச்ச? நீ என்ன வேணாலும் சொல்லவா, அதை நாங்க நம்புவோம்னா? கயல் கண்ணா, தட்ஸ் நாட் their fault. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு ஏதோ ட்ராமா ஆயிட்டு இருக்கு. டெலியூஷன்ல இருக்காங்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருப்பாங்களா? அவங்க ஏதோ ரிச்சா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. பட் லெட் மீ டெல் யூ சம்திங். போய் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. பட் ஒன் திங், ஆர்த்தி எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் 10 ஜென்மம் எடுத்து வந்தாலும் என் கயலுக்கு ஈக்குவலா வரவே முடியாது. யமுனா, உன் பொண்ண என் பொண்ணு கூட கம்பேர் பண்றதுக்கு தகுதியே கிடையாது. என் பொண்ணு கால் தூசிக்கு கூட உன் பொண்ணு கயல் ஆர்த்திக்கு ஈடே ஆக மாட்டா. கேவலம் பணத்துக்காக நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. கார்த்திகை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் எப்படி அவளால கல்யாணம் பண்ணிக்க முடியுது அவன? இல்ல, என்னால கயல் மாதிரி இருக்க முடியாது. அப்புறம் கார்த்திக், என்னோட ராகவ் உன்னை விட 100 மடங்கு நல்லவா. நீ எங்க முடிக்கிறியோ அங்க இருந்துதான் ராகவ் ஸ்டார்ட் பண்ணுவான். வா. Wait a minute. இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த வேஸ்ட் பீஸ் உனக்கு ஹீரோவா? கார்த்திகை விட பெட்டரா? Are you serious? அப்புறம் இவன் என்ன வேலை பார்க்கறான்? இவன் என்ன பிசினஸ் பண்றான்? இந்த மெக்கானிக்கா இருக்கானா இந்த கராஜ்ல? காரை பத்தி பேசினான்ல. ஒரு நிமிஷம், ஐ திங்க் நான் இவனை எங்கேயோ பார்த்திருக்கேன். அட அவனேதான். இவனை தெரியுதா? அந்த ரோட்ல இருந்த பிச்சைக்காரன், ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானே, அவன்தான். ஓ மை காட் ஆர்த்தி, நீ இவனையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? யூ நோ வாட், உண்மையாவே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஓய்யோ ஆர்த்தி, இந்த கயல் என்ன சொல்றா? ராகவ் உண்மையிலேயே? அட ஆன்ட்டி, நான் தான் சொல்றேன்ல 100% ஷூர்.
இவன் தான் அந்த ஆளு ரோட்ல பிச்சை எடுக்கிறவன். இன்ஃபேக்ட் ஆர்த்தியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு அவகிட்டயே பிச்சை வாங்கி சாப்பிடுறவன். சுஜாதா அண்ணி பாத்தீங்கல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இப்ப பாத்தீங்களா உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னு? எவனோ ரோட்ல போற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அத பத்தி உங்ககிட்ட சொல்ல கூட இல்ல. ஆர்த்தி, why so desperate? எனக்கு நீ என்ன ப்ரூவ் பண்ண பார்த்த? இதோ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ எதுக்கும் கவலைப்படாத. You guys are made for each other. Seriously, கோச்சுக்காத. என்கிட்ட எல்லா உண்மையை சொல்லு. இந்த கயல் என்ன சொல்றா? உண்மை சொல்லு. இந்த கல்யாணத்தை நீ எங்களோட வற்புறுத்தல்னால தான் நீ சம்மதிச்சியா? அது அம்மா, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். போதும், நீ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே போதும். இது என்ன புது டிராமா? இப்போதைக்கு எதுவும் கண்டுக்காத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இவன் நேத்து வரைக்கும் சாதாரண பிச்சைக்காரனா இருந்தான், இன்னைக்கு இவ்ளோ பெரிய பணக்காரனா? ஆண்டி, உங்க பொண்ணு சின்னதுலயே பைத்தியமாயிட்டாளா இல்ல இப்பதான் பைத்தியமானாளா? ஏய், just shut up, all right? கயல் சொல்றது எல்லாமே உண்மைதான். அது என்னோட ஃப்ரெண்டு தான் என்ன டிரைவ் கூட்டிட்டு போக வந்திருக்கான். சார், இது உங்க காரோட சாவி. அப்புறம் காரை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அபிஷேக். ஆண்டி, ஐம் ரியலி சாரி. எனக்கு தெரியும் நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை ஹர்ட் பண்ணிட்டோன்னு. அப்புறம் ஆண்டி, இந்த வண்டியை நீங்க எனக்காக அக்செப்ட் பண்ணணும். இது எங்களோட கிஃப்ட். இல்லப்பா, இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு வேண்டாம். என்ன இருந்தாலும் நீங்க 2 பேரும் என்னை ஏமாத்திட்டீங்க, அதை ஏத்துக்கவே முடியாது. இதுக்கப்புறம் ஆர்த்தியை நீ நல்லா பாத்துக்கிட்டேன்னா அது ஒன்னே எனக்கு போதும். அவ சந்தோஷத்தை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஆன்ட்டி, திஸ் இஸ் இம்பாசிபிள். இந்த ஆளு நேத்து வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு இவ்ளோ பணம் எங்கிருந்து வந்தது? ஒரு லக்ஸரி கார் வாங்குற அளவுக்கு? திங்க் அபவுட் இட். சம்திங் சீரியஸ்லி ராங். ஐம் டெல்லிங் யூ. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே டிராமா, எதுவுமே உண்மை இல்ல. ஏதோ தப்பா இருக்கு. யமுனா, வார்த்தையால காயப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஆனா உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். இவ்ளோ நேரம் நீ எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ படுத்திட்ட. ஆனா இப்போ எங்களை பத்தி உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருப்பியே, ஒருத்தரை ஆளை பார்த்து எடை போடவே கூடாதுன்னு. நீ ரொம்ப பேசிட்ட யமுனா. இப்ப புரியுது. இது எல்லாமே நீங்க எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு தானே பண்ணிட்டு இருக்கீங்க. பட் டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் உங்க சுயரூபத்தை இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் கொண்டு வருவேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். லெட்ஸ் கோ மாம். இங்க பாருங்க, அவங்க முன்னாடி உங்களை பத்தி என்னால எதுவும் கேட்க முடியல. பட் ப்ளீஸ், இப்பயாவது என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க. இவ்ளோ காஸ்ட்லியான கார் எப்படி வாங்க முடிஞ்சது? அதாவது அம்மா, கையலுக்கும் உங்க அம்மாக்கும் பாடம் கத்து கொடுக்கறதுக்காக ராகவ் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த வண்டியை வாங்கியிருக்காரு. அபிஷேக் ராகவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆண்டி, ஆர்த்தி உண்மையை தான் சொல்றா. அபிஷேக் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவன் இங்க தான் உதய்பூர்ல இருக்கான். இவங்க 2 பேரும் உங்களை ரொம்ப கீழ்த்தனமா நடத்தினதை பார்த்து நான் தான் அவனை மெசேஜ் பண்ணி வர சொன்னேன். அவனும் வண்டி எடுத்துட்டு இங்க வந்துட்டான். இட் வாஸ் அ ஃபேவர். சரி, இருந்தாலும் உங்ககிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அபிஷேக், தேங்க்யூ ஸோ மச். நீங்க சரியான நேரத்துல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. என்னோட ராகவ் சார், ஐ மீன் ராகவும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவனை ரொம்ப வருஷமா தெரியும். சோ அவனுக்கு ஒண்ணுனா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றதுக்கு வருவேன். கல்யாணத்துக்கும் கண்டிப்பா வந்துருவேன். தேங்க்யூ. ஆர்த்தி, நீ இப்பவே என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். அதுக்கும் மீறி நீங்க 2 பேரும் என்கிட்ட பொய் சொல்லலாம்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு நாளா இந்த டிராமா நடக்குது? அது வந்துமா, எனக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா இதான் நடந்ததுமா. ஆர்த்தி, எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? ஆர்த்தி, நீ நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, ஆனா எதுவுமே சொல்லல. மா சாரிமா, இதை நான் கொஞ்ச நாள்ல உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆண்டி, இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு நாடகம்தான். ஆனா ஆர்த்தி மேல இருந்த காதல் அது பொய்யாகாது. நான் ஆர்த்தியை முதல் தடவை பார்த்தப்பவே ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன். எனக்கு எல்லாமே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. ஆர்த்திக்காக என் வாழ்க்கையில எதையும் கொடுக்க தயாரா இருக்கேன்.
இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் அவளுக்காக தரதுக்கு ரெடியா இருக்கேன். ஆண்டி, நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன், நான் ஆர்த்தியை சந்தோஷமா பார்த்துப்பேன். ஏன்னா ஆர்த்தி என்னோட வரம் மட்டும் இல்லை, அவதான் என்னோட உயிர். என்ன? ஆமா ஆர்த்தி, நான் உண்மைதான் சொல்றேன். உன்னை நான் காதலிக்கிறேன். எனக்கு இப்ப ஆன்ட்டியோட பதில் தான் வேணும். ப்ளீஸ் ஆன்ட்டி. மா, நீங்க என்ன சொல்றீங்க? மா சொல்லுங்கம்மா. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. என்னோட ஆசீர்வாதம் உங்க 2 பேருக்கும் எப்பவுமே இருக்கும். ஏன் என்ன இப்படி பாக்குற? ஆர்த்தி, நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ. நான் ஒன்னு கேட்கவா? ம். நீ ஏன் என்னை பத்தி இவ்வளோ கவலைப்படுற? ஒருவேளை நீ என்ன பதில் கிடையாதா? உனக்கு ஏன் என் மேல இவ்வளோ அக்கறை? நமக்குள்ள என்ன? சொல்லு ஆர்த்தி. நீ என்ன லவ் பண்றியா? ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூ. ஆர்த்தி, ம்? என்னாச்சு? நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன், ஆனா நீ பதிலே சொல்ல. ராகவ் தம்பி, பவர் கட் ஆயிருக்கு. கொஞ்சம் என்னன்னு பாக்குறியா? நவ் யூ ஆர் த மேன் ஆஃப் த ஹவுஸ். இந்த வேலையெல்லாம் நீ தானே பார்க்கணும். நான் இப்பவே செக் பண்றேன். ஓகே. அம்மா, நானும் அவர் கூட போறேன். யா, யூ கேன் கம். இப்பதான் இவங்க 2 பேருக்கும் காதல் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, நீ எதுக்காக இப்ப என்ன அப்படி பாக்குற? சரி, நீ என்னோட ஒய்ஃப், அதனால விடுறேன். நான் ஒன்னும் ஒன்ன பார்க்கல, நான் மீட்டரை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஓகே, வேலை முடிஞ்சது. உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா தாராளமா சொல்லு. அட, நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு நான் பார்த்தேன். அப்படியா? பைப்பை தான் பார்க்குறியா? ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனா நீயும் ஒத்துக்கோ, நீ என்னதான் பார்க்குறேன்னு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ எப்போ என் லைஃப்ல வந்தியோ அப்ப இருந்து என்னோட வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குது. எனக்கு எப்போலாம் ஆபத்து வருதோ நான் இருக்கேன்னு நீ என் கூடவே நிக்கிற. எப்பவும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா கார்த்திக் எனக்கு இதெல்லாம் பண்ணதே இல்ல. ஒருவேளை எனக்கு கார்த்திக் கூட கல்யாணம் நடந்திருந்தா அன்னையோட என் கதையே முடிஞ்சிருக்கும். I literally gave 200% to that stupid idiot. ஆனா பதிலுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? துரோகம், ஏமாற்றம், சோகம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆர்த்தி, பட் இட்ஸ் ஓகே. இது பொதுவா எல்லாருமே பண்ற விஷயம்தான். நம்ம வாழ்க்கையில வலிங்கிறது அப்பப்ப இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம அதை கடந்து போகணும். You're right. சரியா சொன்ன. ஆக்சுவலி எனக்கு இப்ப கார்த்திகை பத்தி பேசவே பிடிக்கல. நம்ம ஏன் அவனை பத்தி பேசிட்டு இருக்கோம்? அவன் எனக்கு வலியை தவிர வேற எதுவுமே கொடுத்ததே இல்ல. இருந்தாலும் அவன் எனக்கு ஒரு விஷயத்த புரிய வச்சுட்டான். அது என்னன்னா, யாரையும் கண்மூடித்தனமா நம்பவே கூடாதுன்னு. அது என்னன்னா, இந்த உலகத்துல பணம், ஸ்டேட்டஸ் அது மட்டும் தான் முக்கியம். ஆர்த்தி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். That is true. நோ, உண்மையான காதல்ல எப்பவும் இந்த பணம், ஸ்டேட்டஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ உண்மையதான் சொல்றியா? ஆர்த்தி, நான் உண்மையை தான் சொல்றேன். இந்த உலகத்துல பெர்ஃபெக்டான பொண்ணுனா அது நீதான். நான் நிஜமாவே பெர்ஃபெக்ட்டா? ஏன் அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்?
நீ என் கண்கள் வழியா பார்த்தீனா அது உனக்கு புரியும். நீ எவ்வளோ பர்ஃபெக்ட்னு. நிஜமாவா? நிஜமா. ரம்யா, இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம் இரு. ஷோ. ஹலோ. ஹாய் ஆர்த்தி, எப்படி இருக்க நீ? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். நம்ம காலேஜ்ல ரீயூனியன் பார்ட்டி நடக்க போகுது. நீ வரல? ரீயூனியனா? எப்போ? மெசேஜ் பார்க்கலையா? பார்ல தான். இந்த டைம் எந்த ட்ராமாவும் நடக்காது. எனக்கு தெரியும் நீ இங்க ஊர்ல தானே இருக்க, சோ கண்டிப்பா வரணும். சரி நான் வரேன். ஓகே, see you. காலேஜோட ரீயூனியன் பார்ட்டி. Good. You should go. முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.